ஏசாயா 30:19 சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி ஹல்லேலூயா அருளுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இத்தனை நாட்களும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அழுது கொண்டு இருந்திருப்பீங்க, வேதனையோடு இருந்திருப்பீங்க, சமாதானத்தை இழந்து இருந்திருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, ஏசப்பா உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. நீங்கள் அழுகிற நேரத்துல எல்லாம் நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்கல்ல, செபிச்சிருப்பீங்கல்ல, சத்தம் இட்டிருப்பீங்க, கெஞ்சி இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம்னு கேட்டிருப்பீங்கல்ல. உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உங்களுடைய வேதனைக்கு நேராக தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு அவர் உங்களுடைய சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி, அதாவது இறங்குறதுன்றது வேற, உருக்கமாய், மனது உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உங்களுக்கு மறு உத்தரவு, உங்களுக்கு பதில், மறு உத்தரவுன்னு சொன்னால் பதில், உடனே பதில் அருளுவார். ஹல்லேலூயா. நீங்கள் இனி அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தம் அவருடைய செவிகளிலே கேட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் அவருடைய சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நீங்கள் எதற்காக கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீர்களோ அதற்கு அவர் மறு உத்தரவு அருளுவார். அதை கேட்டு இறங்கி உருக்கமாய், மனம் இறங்கி உருக்கமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த நாளிலே அப்படியாய் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா, எனக்கும் இந்த வார்த்தையின்படி எனக்கும் உருக்கமாக இறங்கி என் கூப்பிடுதலுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, மறு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் போது, அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, உங்களை மட்டுமே நான் நம்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேட்கும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் மறு உத்தரவு அருளி உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.